log 8 512 அப்படின்றது கேள்வி. இதை சால்வ் பண்ண சொல்கிறான். இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். இப்போ பாருங்க 8 கியூப் அப்படின்னா 512ன்னு அர்த்தம். 8 கியூப் அப்படின்னா 512. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா log பேஸ் 8 8 பவர் 3 8 கியூப் வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே மடக்கைகள் நடத்தும் போது என்ன பண்ணிடுறேன்னா ஃபார்முலா எழுதி போயிருக்கேன். log a பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு log a அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவும் எழுதி போட்டுருக்கேன். log a பேஸ் a வந்து 1. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 இன்ட்டு log 8 8. அடுத்த ஃபார்முலா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 3 இன்ட்டு 1 3. ஆன்சர் 3. அடுத்த கேள்வி log பேஸ் 16 1/32. இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்ன, இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு log a பவர் b இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணுறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். ரெண்டும் வந்து வைஸ் வர்ஸா, அதாவது இதுவாக இருந்தால் இப்படி எழுதலாம், இது இப்படி இருந்ததுன்னா இப்படி எழுதலாம். இது ரெண்டுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மதிப்பை நான் எக்ஸ்ன்னு நானாக அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எழுதுனா இப்போ இந்த மாதிரி எழுதலான்னு சொன்னேன். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எழுதலாம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இப்போ இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா என்ன எழுதலாம்? a பவர் எக்ஸ் 16 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1/32. அந்த ஃபார்முலாலே எழுதியாச்சு. இப்போ என்ன எழுதலாம்? 16 வந்து 2 பவர்ல எழுதலாம். 2 பவர் 4x ஈக்குவல் டு 1/32 எப்படி எழுதலாம்? 1/2 பவர்ல எழுதுனா 5. 2 பவர் 5 32ன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போனால் 2 பவர் -5ன்னு வந்துடும். 1/ல இருக்கும் போது இந்த ஒரு சர்ச் மேலே எடுத்துகிட்டு போது மைனஸில் ஆகிடும். அப்போ 2 பவர் 4xன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ரெண்டு பேஸும் சமமாக இருக்குன்னா அது பவரை வந்து நம்ம சமப்படுத்திக்கலாம். இப்போ என்ன ஆகும்? 4x ஈக்குவல் டு -5, x ஈக்குவல் டு -5/4. இப்போ ஆன்சர் வந்து -5/4. அடுத்த கேள்வி log x 8 ஈக்குவல் டு 2. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன், இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாவே எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் 8 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு √8. √8 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இதில் 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் அவுட்டு ஒரு 2 வந்து இருக்கன்னா எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு 2√2. ஆன்சர் A 2√2. அடுத்த கொஸ்டின் அதே தான். log x 7 பவர் 1/6 ஈக்குவல் டு 1/3. இப்போ சேம் அதே ஃபார்மேட்டில் எழுதணும்னா எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 7 பவர் 1/6. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணி எழுதலாம்னா 7 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். செவன் பவர் 1/2 இன்ட்டு அந்த 6 வந்து 2 இன்ட்டு 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் பவர் 1/3ன்னு வந்துடும். இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 1/2 இன்ட்டு ஹோல் பவர் 1/3 இப்படி எழுதலாம். a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n. அந்த ஃபார்மேட்டில் எழுதியாச்சு.
இப்போ 7 பவர் 1/2 எப்படி எழுதலாம்? √7 எழுதணும். இப்போ எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு √7 ஹோல் பவர் 1/3. ரெண்டு பவர் சமமாக இருந்துச்சுன்னா அதோட பேஸ் வந்து சமம்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட மதிப்பு √7. அடுத்த கேள்வி, log base 5 25 plus log base 5 625. இதுதான். என்ன பண்ணலாம்? log base 5 25 வச்சுக்கிட்டு plus log base 5 625 25 ஸ்கொயர்னு எழுதிடும். 625 25 ஸ்கொயர்னு எழுதிடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதையும் 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ log base 5 ஸ்கொயர்னு எழுதும் ப்ளஸ் log base 5 இந்த 5 ஸ்கொயர் எழுதும் போது 5 பவர் 4ன்னு ஆகிடும். ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் லாகுக்கு. என்னென்னா log base a பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு log a ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா இப்போ தான் போட்டோம். அப்போது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த 2 முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு log base 5 5 ப்ளஸ் 4 இன்ட்டு log base 5 5 இன்னொன்று. log base 5 5 வந்து 1. இப்போ என்ன ஆகும்? 2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 6. ஆன்சர் வந்து 6. அடுத்த கேள்வி, log 5 power 4 plus log 5 divided by 100. நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். log a power m plus log a power n equal to log a m into n. இதுதான் ஃபார்முலா. log a power m plus log a power n equal to log a power m into n. அதே ஃபார்மேட்டில் இருக்கா? log a power m plus log a power n equal to log a power m plus n மாற்றணும். இப்போ log base 5 4 into 1/100 அப்படின்றது வந்துடுச்சு. இப்போ இந்த 4ஆல் அடித்தோம்னா என்ன ஆகும்? 25ன்னு வந்து ஈக்குவல் டு log base 5 1/25. 1/25 எப்படி எழுதலாம்? 1/5 ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா 1/5 பவர் -2ன்னு வந்துடும். அப்போ log base 5 5 பவர் -2. ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன வரும்? -2 இன்ட்டு log base 5 5 -2 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் A -2. அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க. 1/2 plus log base x 10 equal to 1/3. இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 equal to இது வந்து அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 ப்ளஸ் log x பவர் 10. இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 1 ஈக்குவல் டு log base x 10ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் இப்போ தான் ஒரு ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். log a பவர் b ஈக்குவல் டு எக்ஸ்னா a பவர் x ஈக்குவல் டு b அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது b, இது a, இது x. இப்போ என்ன பண்ணலாம்? x பவர் 1 ஈக்குவல் டு 10, x ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸின் மதிப்பு 10. ஆன்சர் என்ன? 10.
அடுத்த கேள்வி log base 3 மறுபடியும் log base 2 x equal to 1 அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ தான் அந்த ஃபார்முலா எழுதி போட்டோம் இல்லையா, log a பவர் b ஈக்குவல் டு எக்ஸ்னா a பவர் x ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே என்ன இருக்குது, a இது எக்ஸ், அப்போ என்ன வரணும், 3 பவர் 1 ஈக்குவல் டு log 2 பவர் எக்ஸ். அப்போது log 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதியாச்சு. இப்போ சேம் அகைன் அதே ஃபார்மேட்டில் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஆன்சர் என்ன, 8. log base 3 5 into log base 25 பவர் 27 வரும். ஸோ இதுதான் கொஸ்டின். இதில் என்ன சொல்கிறான்னா இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, log a பவர் q x பவர் p ஈக்குவல் டு p பை q log a பவர் x. இந்த ஃபார்முலா எழுதிச்சு, log a பவர் q x பவர் p ஈக்குவல் டு p பை q இன்ட்டு log base a x அப்படின்னு ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன், log 5 ஸ்கொயர் அந்த ஃபார்முலாட்டுக்கு எடுத்துன்னு வரேன் 3q வச்சா 5 ஸ்கொயர்னு எழுதிட்டேன் 3q அதே ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. அப்போது இந்த இடத்துல பியோட வேல்யூ என்ன 3, கியூவோட வேல்யூ 2. இப்போ என்ன ஆகுது 3/2 இது அப்படியே எழுதி இன்டூ இப்போ லாக் மீதி என்ன இருக்குது பேஸ் 5 இருக்குது, எக்ஸோட வேல்யூ 3 முடிஞ்சா, log 3 base 5. சரி இன்னொரு ஃபார்முலா பாருங்க, log a பவர் b இன்ட்டு log b பவர் a ஈக்குவல் டு 1. log a பவர் b log b பவர் a இங்கே இருக்கா, log 3 பவர் 5 log 5 பவர் 3 மாற்றி இருக்கா. அப்போ அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் டு 1ன்னு அப்போ மீதி என்ன இருக்குது 3/2 இன்ட்டு 1, ஆன்சர் வந்து 3/2.